புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன நிகழும்? ரெண்டு செய்தி சொல்லவா? கணிதத்தில் உயர்ந்த மனிதர் யாரு? நம்ம கணித மேதை யாரு? ராமானுஜன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸில் அவரை மாதிரி கில்லேடி கிடையாது. அவரை தான் நம்ம உயர்த்தி படிக்கிறோம். உலக அளவில் இன்றைக்கி அவரை மிஞ்ச ஆள் இல்லை. ஆனால் அந்த கணித மேதை எப்படி கணித மேதை ஆனார் என்கிற ஒரு வரலாறு. அவருக்கு மேக்ஸ் நல்லா வரும், இங்கிலீஷ் சரியாக வராது தெரியுமா? இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டார். 3 தடவை ஃபெயில் ஆகிட்டார். 3ஆவது தடவை 3 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். உடனே சரி ஹையர் ஸ்டடீஸ் போக முடியல, ஏன்னா இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டார். ஹார்பரில் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டதோடு நின்னலை, வேலைக்கு போயிட்டு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நூலகத்தில் போய் படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேருந்து ஹார்டின்னு ஒருத்தர் ஒரு மேக்ஸ் புதிரை போட்ட ஒரு மேக்சினை பார்க்குறார். இந்த மேக்ஸ் புதிருக்கு அவருக்கு ஆன்சர் எழுதி அனுப்புகிறார். அந்த ப்ரொஃபஸர் பார்த்து அசந்து போயிட்டார். உலகம் முழுக்க இந்த மேக்சின் அமைச்சரும் ஒருத்தர் கூட இந்த மேக்ஸ் புதிருக்கு சரியாக விட சொல்ல, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பேராசிரியராக இருப்பாருன்னு விசாரித்தா அவர் சாதாரணமாக ஹார்பரில் இருக்கிற கிளார்க்கு. உடனே அந்த ப்ரொஃபஸர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதுனா, யோ உலகத்திலேயே மிகச்சிறந்த கணித மேதை எங்கே தரமா இருக்கான், உங்கள் யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு ஒரு ஹார்பர்க்கில் அங்கே கிளார்க்காக உட்காந்துருக்கான், போய் அவனை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அனுப்பி அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வர வைத்து, இவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது, எழுதாமலேயே உனக்கு பட்டம் தரக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உலக புகழ் பெற்றார். எப்படி? ஒரு நூலகத்துக்கு தொடர்ந்து போய் அங்கே இருக்கிற மேகசினை படித்து, அன்றைக்கு அந்த நூலகத்திற்கு ராமானுஜம் போகாமல் இருந்தால் கணித மேதை ராமானுஜம் என்று நாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆங்கிலத்தில் தவறிப்போன ராமானுஜம் என்று தான் சொல்லியிருப்போம்.